தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். அலங்காநல்லூர் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் மாடு முட்டி வீரர் உயிரிழந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர் குத்தியில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகில் உள்ள கிழக்கரை கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு மேலூர் சட்டமன்றம் சார்பாக இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வணிகத்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் இந்த போட்டியை காலையில் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். 1000 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்ட இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த வேளையில் சோழவந்தான் அருகில் உள்ள கச்சிராப்பு கிராமத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி மகன் மகேஷ் பாண்டி ஒரு மாடுபிடி வீரர் களத்தில் மாடுபிடி பிடித்துக் கொண்டிருந்த போது காலை மாறு பகுதியில் குத்தியில் பலத்த காயமடைந்தார். உடனே அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த வேளையில் தற்போது ஜல்லிக்கட்டு காளை குத்தியதில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.